இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வால்பாறை. இப்போ நம்ம எத நோக்கி பயணம் பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு, கூழாங்கல் இருக்கிற நோக்கி. வால்பாறை இத என்னன்னா நம்ம ஒரு வழியா இங்கேருந்து கிளம்பியாச்சு. எங்க வாழ்க்கைக்கு ஜஸ்ட் தான் வந்துட்டு இங்க வந்து ரொம்ப பக்கம் தான். இது பெரிய வீடியோலாம் கிடையாது. ஆனா என்னன்னா நெறைய பேர் கூழாங்கல் ரிவர் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இது கூழாங்கல் ரிவர் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். பின்னாடி எல்லாம் ரிவர்லலாம் யாரும் இறங்க உள்ள அப்படி மேலே நின்றுட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தான் நடந்து போயிட்டு இருக்கோம். இதான் பாய்ஸ் டீ. கொடுத்தீங்க கையில் வச்சுங்க. வணக்கம் மை டியர் மக்களே, வெல்கம் டு எஃப்டிஏ பிளாக்ஸ். வணக்கம் மை டியர் மக்களே, வெல்கம் டு எஃப்டிஏ பிளாக்ஸ். இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வால்பாறையில் இருக்கோம். நம்ம இப்போ எதை நோக்கி பயணம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானிங்கில் இருக்கோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கூழாங்கல் ரிவர், அதுக்கப்புறம் வெள்ளமலை டனல், இது ரெண்டுக்கும் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை ரெண்டையும் கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் கிளம்பிட்டோம். வால்பாறையோட வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மக்களோட கூட்டங்கள்லாம் ஒரு சைடு இருந்தாலும் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேகமூட்டம் கருப்பாயிருச்சு அப்படின்னா மழை வரப்போகுதுன்னு அர்த்தம். மழை வந்தாலும் பரவாயில்ல, புயல் வந்தாலும் பரவாயில்ல, டைமை பார்த்தா மணி 3, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருந்தோம். ஆனால் என்னென்னா இங்கே வந்து வெயில் அடிக்குது. ஸோ நம்ம அங்கிட்டு போகும்போது மழை வந்துடுமா அப்படின்னு ஒரு யோசனையில் பாய்ஸ்கிட்ட கேட்டேன். பரவாயில்ல வாங்க போகலாம் அப்படின்ட்டாங்க. சரி போயே தீர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே ஹாட்டாக தான் இருந்தது. ரொம்ப கூலிங்கெல்லாம் கிடையாது, ஹாட்டாக தான் இருந்தது. அப்புறம் அப்படி கொஞ்சம் முன்னாடி போனோம். ஒன்று பார்த்தா ஃபுல்லாக கூலிங் ஆகிடுச்சு. சன்லைட்டே பார்க்க முடியல. என்னடா இது, நம்ம இப்போ தான் வந்தோம், மீறி போனால் ஒரு 10 மீட்டர் கூட கிராஸ் ஆகல, அதுக்குள்ளேயும் சடனாக மாறிடுச்சு. சரி இன்றைக்கி நமக்கு சம்பவங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நாமளே முடிவு எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஃபுல்லாக கூட்டங்களாக இருந்தது, மக்களோட க்ரௌடும் வந்தது. அதே நேரம் பைக், வண்டி, கார்கள் போன்ற அனைத்தும் வந்தது. அதை பற்றிலாம் கவலைப்படாமல் நாங்கள் முன்னேறி செல்லணும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு பாதையை போட்டு கிளம்பி போய்கிட்டே இருந்தோம். இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா வந்து இப்போ வந்து நான் இடையில ஒரு வீடியோ ஆக்சுவலி போட்டிருந்தேன். வெள்ளமலை டனலில் தண்ணி ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற வீடியோ. அதுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட காமனான கேள்வி, கூழாங்கல் ரிவரில் குளிக்க விடுவாங்களா, உள்ளே போய் நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் என்கிட்ட வந்து கொஸ்டின் மேலே கொஸ்டின் வந்தது. ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து கரெக்டாக என்னன்னு சொல்லிடணும் அப்படிங்கிறக்காக நாங்கள் நேரில் போயிட்டுருக்கோம். அங்கே போன உடனே என்ன நடந்தது, எப்படி இருந்தது, உள்ளே விட்டாங்களா விடலையா, இல்லை ஓரமாக வந்துட்டோமா, இது அத்தனையுமே வந்து இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் தப்பு தவறு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்படின்னாடி தான் இன்னும் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னை மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் வால்பாறைலேருந்து கீழ் பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா வந்துட்டு கூழாங்கல் ரிவர், அதே வந்து ரைட்டு ஒரு ரோடு கட் ஆகும். ரைட்டு போகிற ரோடு வந்துட்டு நல்லமுடி, பூஞ்சோலை அந்த ஏரியாவுக்கு போகிறது. நம்ம இப்போது வந்துட்டு கூழாங்கல் ரிவரை நோக்கி போகிறதுனால முன்னாடி போனோம். நம்ம பாய்ஸ் அண்ட் ரிவருக்காக வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டான கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. வெயில் அடிக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஃபுல்லாக வந்து வெயில். இதுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா கிளைமேட் அப்படியே ஒரு மாதிரி மந்தமாக தான் இருந்தது. ஆனால் வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா க்ளவுடியாக இருந்தது. அப்பவும் பாய்ஸ்ட்டு சொன்னேன், பாய்ஸ் மழை வர மாதிரி இருக்குடா, குளங்கள் ரோட திருப்பிடலானே. இல்லை, அடைமழை வந்தாலும் விடாமல் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்படியே முன்னாடி போயிட்டோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பல்ஸ் போயிட்டுருக்கோம், பின்னாடி வந்து நம்ம போயிட்டுருக்கோம். இதுதான் நம்ம பாய்ஸ் வண்டி. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டுருக்காங்களா ஜாலி பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அவங்க பின்னாடி போயிட்டு இருந்தோம். முன்னாடி வண்டியெல்லாம் போயிட்டு இருந்தது. ஜாலியாக ஹாரன்லாம் அடிச்சு, அண்ணே வழி விடுங்கண்ணே, தம்பி முன்னாடி லாரி வருது போறையானாரு. இல்லைண்ணே நான் கொஞ்சம் பின்னாடியே நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே பின்னாடியே உருட்டிட்டு போயிட்டு இருந்தோம். கிளைமேட் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தது. ரீசன் என்னென்னா அங்கே வந்து ஃபுல் ஃபாகி ஆயிடுச்சு. ஆக்சுவலி சன்லைட்டே தெரியல. நாம் போய் சிக்கிக்கணுமா அப்படின்னு யோசிச்சதெல்லாம் நினைவு இருக்குது. ஏன்னா நம்ம மலைக்குள்ளே அடி வாங்கி வாங்கி மலையை பார்த்தாவே ஒரு பதட்டங்களும் பயங்களும் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ எங்கள் கையில் ரெயின் லைனர் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலி இருந்ததுன்னா நாங்கள் பயப்படாமல் போகலாம். அதுவும் இல்லாமல் என்னென்னா, ஒரு இடத்துக்கு வீடியோ எடுக்க போகிறாங்க போது கம்பல்சரி நமக்கு வந்துட்டு நம்ம வெதர் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம அது பண்ண முடியும். சப்போஸ் ஃபுல்லாக மழையோ வந்தது அப்படின்னா நம்ம அதை ஒன்றுமே பண்ண முடியாது. போய் நம்ம அவ்வளோ தூரம் போகிறது வேஸ்ட்டாக போயிடும். அந்த ஒரு ரீசனுக்காக பார்த்துருந்தோம். ஆனால் பரவாயில்ல பாய்ஸ் வாங்க அப்படின்னாங்க. அதை முன்னாடியே பார்க்கும்போது தான் தெரிஞ்சது வெதர் ஓரளவுக்கு ஓகே, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தோணுனதுக்கப்புறம் போயிட்டு இருந்தோம். நீங்களும் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா எங்களை மாதிரி சடனாக கிளம்பி போகிறத விட்டுட்டு
முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்தோட வெதர் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, என்ன ஏதுங்கிறத விசாரிச்சுட்டு போங்க. லோக்கலாக இருக்கிற நானே இதை சொல்கிறேன் அப்படின்னா எங்களுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது, நாங்களே அப்படி யோசிச்சு போகிறோம்னா அப்போ நீங்கள் அதை பற்றி பார்த்துக்கணும். இப்போ நம்ம முன்னாடி போன உடனே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய மரங்களாக இருக்கா. இதுதான் ஆக்சுவலி கூழாங்கல் ரிவர். என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை தாண்டிட்டா கூழாங்கல் ரிவர் ஸ்டார்ட் ஆயிரும். இந்த பார்த்தீங்களா ஃபுல்லாக வந்து டிராஃபிக்காக இருக்கும். நீங்கள் வந்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னடா இங்கே டிராஃபிக்காக இருக்குது, முன்னாடிலாம் மக்கள் க்ரௌடாக இருக்குது, ஸோ வேறு என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஏன்னா இதுதான் ஆக்சுவலி கூழாங்கல் ரிவர். நம்ம அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனோம். பைக்கரை நச்சு சும்மா சர்ன்னு வந்தாப்புல, அண்ணன் கொஞ்சம் கேப் விடுங்க நானும் வண்டியை நிப்பாட்டிக்கிறேன் அப்படின்னு போய் நிப்பாட்டிட்டோம். முன்னாடி பார்க்குறீங்கல்ல இங்கே வந்துட்டு போர்டு இருக்கும், அது கீழே நாங்கள் போகும்போது மக்கள்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி எல்லாம் கீழே போயிட்டுருக்காங்க, தெரியுதுங்களா? ஓகே மக்களே, நம்ம கூழாங்கல் ரிவர் வந்துட்டோம். கூழாங்கல் ரிவரில் ஆக்சுவலி என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா அங்கே வந்து சேஃப்டி ப்ரொடெக்ஷன் போட்டிருக்காங்க. அப்படின்னா இப்போ வந்துட்டு நம்ம குளிக்க வரோம் இல்லைங்களா, இது வந்து நீங்கள் வெயில் காலத்தில் குளிக்கும்போது எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தண்ணி வந்துட்டு கம்மியாக தான் வரும். ஸோ அதனால் எந்த விதமான ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் வந்துட்டு மழை காலத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா வந்து நீங்கள் இங்கே குளிச்சுட்ருப்பீங்க, சடனாக ஏதோ ஒரு பின்னாடி ஒரு ஏரியாவில் மழை வந்து உடனே தண்ணி அதிகமாக வரும். அது வந்துட்டு மக்களோட சேஃப்டிக்காக அங்கே இது பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க வந்து சாப்பிட போகிற டைமில் இவங்களாம் உள்ள வந்துட்டாங்க. இப்போ அதனால் அவங்கள எல்லாம் ஃபுல்லாக மேலே அனுப்பி விட்டுருந்தாங்க. அப்போ கேட்டேன் என்னென்னா ப்ராப்ளம் அப்படின்னு. இதுதான் தம்பி இங்கே பிரச்சனை, மழை காலத்தில் வந்து இங்கே எங்கேன்ட்டு இல்லை, நம்ம ஏரியாவில் எங்கேயுமே குளிக்க விடுறது எனக்குமே சேஃப்டி இல்லை, அதை மட்டும் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருங்க அப்படின்னாங்க. சரி நம்மளும் இதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறேன். இங்கேன்ட்டு இல்லை, இங்கே இந்த ஏரியாவில் குளிக்காதீங்க, சேஃப்டி இல்லை. அப்புறம் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம், எல்லாம் டாட்டா ஹாய் அப்படின்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மக்கள் க்ரௌட் இருந்தது. நாமளும் அப்படியே வெளியே நின்றுட்டு அந்த இடத்துல போர்டு இருந்தது சேஃப்டி இல்லைங்கிறது, அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இந்த சைடும் பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக நம்ம அங்கிட்டு பார்த்துட்டு இருந்தோமா, இதோட ஆப்போசிட் வியூ எப்படி இருக்குன்னு மறக்காமல் பார்த்துக்கோங்க. அழகாக தண்ணியோட ஃப்ளோ இப்போ எப்படி வருதுங்களா, அதே மழை காலம் பயங்கரமாக வரும். ஸோ பீச் கேர்ஃபுல். அதுக்கப்புறம் முன்னாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போனோம்னா மக்களோட க்ரௌடெல்லாம் வந்து பார்த்துட்டே இருந்தாங்க. சரி நம்ம இதுக்கு மேலே இங்கேருந்து யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பலாருக்கு பிளான் போட்டுட்டு இருந்தோம். ஆனால் நல்லா இருந்தது, மக்களோட கூட்டம் பயங்கரமாக இருந்தது. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் சொல்லிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஏற்காரணத்தை கொண்டு இந்த லைன் சீசனில் வால்பாறையில் எந்த ஏரியாலையும் இறங்கி குளிக்காதீங்க, வால்பாறைன்ட்டு எந்த ஏரியானாலும் குளிக்காதீங்க. சரி நம்ம அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பைக்கை எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முன்னாடி மக்கள்லாம் நின்றுருந்தாங்க. சரிப்பா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வாய்ஸை கேட்டோம்னா, வாய்ஸ் பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி பார்த்துக்கிறேன், இதான கூழாங்கல் ரிவர் அப்படின்னு சொல்லி ஒரு கையை காமிச்சிட்டு அப்புறம் அப்படியே ஓடி விட்டோம். என்னன்னா அது சொல்லிட்டு இருந்த விஷயம் வந்து அங்கே குளிக்க விடுறது இல்லை அப்படிங்கிறதான் சொன்னேன். ஆனால் நம்ம மைக் வழக்கம் போல் சுகப்புலரி ஓட்டுருச்சு. சரி என்னன்னா இந்த வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நானும் கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். இது எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்னும் வரும் வீடியோவில் அதே வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாமா இல்லை ஒரிஜினல் ஆடியோவே இருக்கட்டுமா அப்படிங்கிறத நீங்கள் சொன்னால் நான் அப்படியே வச்சுருவேன். பார்த்தீங்களா ஃபுல்லாக க்ரௌடு, எவ்வளோ மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா. அப்புறம் இங்கே கடையெல்லாம் இருந்தது, சாப்பிட்ணுன்னா வந்து சாப்பிடுங்க, அதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நல்லா இருந்தது நல்லா இல்லைங்கிறது எனக்கு சொன்னீங்கன்னா நானும் அடுத்த வீடியோவில் சொல்லி எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அப்படியே அங்கேருந்து போனோம். நம்ம பைஸ் வந்துட்டு அடுத்து வெள்ளமலை டனல் சும்மா வேறு லெவல் அப்படின்னாங்க. சரி வாங்கப்பா நமக்கே இப்போ வேறு லெவலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பசங்களெல்லாம் அப்படியே கூப்பிட்டு கிளம்பிட்டோம். இங்கே வந்துட்டு என்ன ஃபுல்லாக புல்மேடாக இருக்கா, ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா தேலக்காடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஃபாரஸ்ட் வரும். இங்கே வந்துட்டு நான் எப்போது ஃபோட்டோ ஷூட் வீடியோ ஷூட் இருக்கிறதுலாம் நான் இந்த இடத்த ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் என்னைக்காச்சும் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கூழாங்கல் ரிவர் கொஞ்சம் மேலே வந்தீங்க அப்படின்னா வந்துட்டு சூப்பராக இருக்கும். இது வந்து நீங்கள் சின்ன கலர் வாட்டர் ஃபால்ஸு, வெள்ளமலை டனல் எல்லாமே இந்த ரோட்டில் தான் நீங்கள் போகலாம். அந்த இடம் எங்கே பிரியுதுங்கிறதையும் நான் இந்த வீடியோலேயே நான் காமிக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா நிறையா வண்டி எல்லாம் போயிட்டு இருந்தது. முன்னாடி வந்துட்டு வர வெயில் அதிகமாகச்சு. என்னடா அங்கே மழை வந்துற மாதிரி இருந்துச்சு, இங்கே வெயில் அடிக்குது. சரி நமக்கு இன்றைக்கி நல்ல நேரம் தான், வாங்க அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. காடை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு நீதி தாங்க என்றைக்குமே. ஒரு சர்வேவில் ஆனவங்க தப்பிக்கலாம், சர்வேவில் ஆக முடியாதவங்க தப்பிக்க முடியாது. இது எதுக்குடா சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, நம்ம இப்போ ஒவ்வொரு இடத்துக்காக ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கோங்க இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம ஸ்டக் ஆகிறோம் பாருங்கள். ஸ்டக் ஆகணும்னா அந்த சர்வேவில் அங்கேயே ஸ்டாப்பு, அதுக்கு மேலே நம்ம போக முடியாது. ஆனால் அது ஒவ்வொரு டைம் ஓவர் கம் பண்ணி 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 நம்ம மேலே வரோம் பார்த்தீங்களா, அந்த ட்ராவல் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் அதுதான். ஒரு இடத்துல அடிபட்டு உட்கார்ற அப்படின்னா திருப்பி நீ தான் இருந்துச்சுக்கணும். நாங்கள் வந்து எதை ட்ரெயின் பண்ணி நாங்களாம் பண்ண மாட்டோம். உனக்கு விழுந்த அடி, உனக்கு விழுந்த அபாயம், நீ மட்டும்தான் அதை ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வந்து தெரிவிக்கும். அப்படிங்கிறத நான் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் நீங்கள் சோலோ பண்ணும்போது எப்படி உங்களை நீங்களே ரெடி பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுதான் அந்த ரீசனுக்காக தான் சொல்லிகிட்டு இருந்தேன். இது பிடிச்சவங்க வச்சுக்கோங்க, பிடிக்காதவங்க யோசிச்சு வச்சுக்கோங்க. வேறு எப்போ தேவைப்படுச்சுன்னா தேவைப்படுத்தும்.
அதுக்கப்புறம் நம்ம அப்படியே போயிட்டு இருந்தோம். இப்போ வந்துட்டு இங்கே இதுதான் நான் சொன்ன இடம். இதே கூழாங்கல் ரிவர்லேருந்து நீங்கள் நேராக ரோட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா வந்து வெள்ளமலை டனல் போயிடலாம். இதுவே ரைட்டில் போனீங்க அப்படின்னா சின்னக்குள வாட்டர் ஃபால்ஸ், நீரார் டேமு அதெல்லாம் போகிறதுக்கு. இப்போ வந்து நம்ம லெஃப்ட்டை நோக்கி பயணம் பண்ணோம். அது போனால் தான் நம்ம போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் நம்ம வாய்ஸ் வண்டியே காணோம். சரி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டேன். ஓகே மக்களை, முன்னாடி அப்படியே வந்தோன்னா மழை வந்துருச்சு. ஸோ அப்புறம் கோபுரம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் பக்கத்தில் வந்தோன்னா மழை ஸ்டாப் ஆச்சு. ஸோ அப்போ வந்து அதுலேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்துட்டு கரெக்டாக வெள்ளமலை டனல் என்ட்ரன்ஸு. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் கூழாங்கல் ரிவரில் வந்து வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் கழிச்சு ஒரு ரைட்டு, அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா ஒரு லெஃப்ட்டு. அந்த லெஃப்ட்டில் வந்துட்டு வெள்ளமலை டனல் இருக்கும், பார்த்துக்குங்க. இங்கே ஒரு டீ கடை இருக்கும், வேணா டீ ட்ரை பண்ணுங்கள். நம்ம அப்படியே போய் ட்ராகனை ஒரு சந்தில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தில் போட்டு நின்றுட்டுருந்தோம். அப்புறம் ஒரு வழியாக பார்க்கிங் கிடச்சிருது. சரி அப்படியே உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி பிளானை போட்டு அப்படியே உள்ளே நகர பார்த்தோம். அப்புறம் முன்னாடி பார்த்தீங்களா வியூ எப்படி இருக்குது அப்படின்னு. முன்னாடி வந்து கீழே மக்கள் நின்றுட்டு இருந்தாங்க. கீழே வந்து வெள்ளமலை டனலோட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு. அதுக்கப்புறம் மேலேருந்து பார்க்கும்போது டனலோட வியூ கொஞ்சம் தெரிஞ்சது, ஆனால் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னாடி வாக் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக் பண்ணி போய்ட்டுருந்தோம். நாங்கள் பார்த்தீங்களா ஃபுல்லாக மண் ஸ்லஷு அந்த மாதிரி தான் இருந்தது. சரின்ட்டு அதுக்குள்ளே கால் கையை விட்டு அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்தோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன் போர்டெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச அண்ணாலாம் கையை காமிச்சிட்டு வந்தார். வணக்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து போயிட்டோம். பார்த்தீங்களா சேஃப்டி போர்டு. வணக்கம் மைடியர் மக்களே, வெல்கம் டு FDA Vlogs. இப்போ நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்பாறையில் வந்து வெள்ளமலை டனல் அங்கே நின்றுட்டுருக்கோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா தண்ணி எப்படி ப்ரோலாம் சூப்பராக இருக்கா. அப்படியே முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், முன்னாடி பாறை எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மோர் ட்ராவல் அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோர் ட்ராவல் அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. நம்ம அப்படியே பொறுமையாக மேலே நடந்து போயிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா வியூ நல்லா இருந்தது, நிறையா மக்கள் வந்துட்டு இருந்தாங்க. சரின்ட்டு மறுபடியும் டனலோட வியூவை பார்க்குங்க, மவுண்டன்ஸோட சூப்பராக இருந்ததா. நம்ம அப்படியே கொஞ்சம் முன்னாடி போயிட்டே இருந்தோம். முன்னாடி போக போக டனலாக தான் திருப்பிட்டு இருந்தேன். என்ன ரீசன்னா அது நல்லா இருந்தது, ஆனால் எந்த இடத்துலேருந்து கரெக்டான பொசிஷன் பண்ணுன்னு தெரியல. சரி அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். எல்லாம் பொறுமையாக மக்கள்லாம் வந்து டனலை பார்க்குறக்கு வந்துட்டு இருந்தாங்க. சரி நம்ம போகலான்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸில் ஃபீனிக்ஸோட ஃபோட்டோ இருந்தது, பார்க்குறக்கே நல்லா இருந்துச்சு. சரி அதை ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்துருந்தேன். எப்படி வந்து பார்த்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் முன்னாடி டீ கடை இருந்தது. சரி ஒரு டீயை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி டீயை குடிச்சிட்டு அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் வேடிக்கை காட்டிருந்தோம். அதுவும் நல்லா இருந்தது. அந்த சின்ன பையன்லாம் ஜாலியாக நம்மளை பார்த்து விளாண்டுருந்தாங்க. சரி அவங்கள ஒரு டாட்டாவை போட்டு அப்புறம் முன்னாடி போனால் ஃபுல்லாக மலைங்க பங்கமான அடி அடித்து விட்ருச்சு. பார்த்தீங்கன்னா ட்ராகனை தூக்கி ஒரு சர்ச்சுக்கு முன்னாடி நிப்பாட்டி வச்சுட்டு நான் ஓரமாக நின்றுட்டேன். அப்புறம் காரெல்லாம் வந்துட்டு இருந்தது, நிறையா விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தது. இதை தான் நம்ம சொல்லணும். என்ன அப்படின்னா நிறையா டைம் நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் ஒரு கட்டத்தில் நமக்கு அடி விழுகும். அந்த அடியை நம்ம தாண்டி வந்தால் மட்டும்தான் அடுத்து நம்ம ஏதாச்சும் பண்ண முடியும் அப்படிங்கிறத இதில் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நல்லா இருந்தது. ஒரு பாகியான வெதர், ஃபுல்லாக ரெயின், அது ஒரு ஜாலியான மூமெண்ட்ஸ். அப்படியே ஓரமாக நின்று அப்படியே இயற்கையோடு ரசிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். நம்ம பாய்ஸ் லாக்கு. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே பின்னாடி இருந்து கொஞ்சம் வெறிச்சோன்னா பாய்ஸ் வந்தாங்க. சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஃபுல்லாக பார்த்திங்களா மலை அடிச்சு அடியில் ரோடே ஃபுல்லாக நனைஞ்சு கிடந்தது. சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பி போயிட்டோம். நீங்கள் இந்த வீடியோவில் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தது, எது பிடிக்கல, என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே போக போக பார்த்திங்கன்னா ரோடே சும்மா பல தெரிய ஆரம்பிச்சது. என்னென்னா தண்ணி அந்தளவுக்கு சும்மா பங்கமாக அடித்து மழை பிரித்து வச்சுருந்தது. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே முன்னாடி போனோம். முன்னாடி போகும்போது நம்ம பாய்ஸ் பண்ணி பயங்கரமாக முன்னாடி பறந்து போயிட்டு இருந்தது. நம்ம அப்படியே பொறுமையாக பின்னாடி போயிட்டு ஒரு பைக்கோடு அப்படியே ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். வெதர் நல்லா இருந்துச்சு. ரீசன் வந்து ஒரு சைடு வெயில் அடிக்குது, ஒரு சைடு வந்து மழை அடிக்குது. நீங்கள் சென்டரில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். அப்படியே தூரலோட ஒரு மலை பார்க்குறக்கே நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். பாய்ஸ் வண்டி சொன்னா இருந்தது. என்னன்னு பார்த்தா அவருக்கு வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டாங்க. சரின்னு வண்டி அந்த இடத்துல நிப்பாட்டிட்டு அப்படியே அந்த வியூவை ரசிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு வழியாக நம்ம கொஞ்சம் முன்னாடி வந்து வால்பாறையை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டோம். வால்பாறைக்கு பக்கத்தில் வர நமக்கு வந்துட்டு வெயிலோட தாக்கங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஃபுல்லாக வந்து வெதர் மாறிக்கிட்டே இருந்ததுனால எங்களால் கரெக்டாக எல்லா வீடியும் ப்ராப்பராக எடுக்க முடியல. ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. இதோட வியூவை பாருங்கள். ஃபுல்லாக க்ரீனரிஷா, சென்டரில் ஒரு ரோடு, சைடில் ஒரு ஆறு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக மரங்கள், இந்த மாதிரி ஒரு ஜாலியான இடமா இருந்தது. நாங்களும் அப்படியே போயிட்டு இருந்தோம். வாய்ஸ் தான் சும்மா பயங்கரமாக பட்டையை கிளப்பி போயிட்டு இருந்தாங்க. ஏன்னா கொஞ்சம் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயித்தனமாக போனாங்க. நம்ம அவங்க முன்னாடியே ஓட்டிகிட்டே போயிட்டு எப்படியாச்சும் போய் சேர்ந்தா போகும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டு இருந்தோம். இந்த இடத்து பக்கம் வரும்போது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சுற்றிட்டு இருக்கிற இடம் நடுமலை. இங்கே வந்துட்டு இந்த ஓரத்தில் ஒரு ஆஃப் ரோட் மாதிரிலாம் இருக்கும். அந்த இடத்துல ஓரமாக நின்று நீ வீடியோலாம் எடுக்கும்போது ஒரு சூப்பரான வியூ இருக்கும். நம்ம வந்துட்டு கோவா சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம்னு சொல்லி அந்த வீடியோ எடுத்திருப்போம். ஆக்சுவலி அது இங்கே தான் முன்னாடி என்ட்ரன்ஸ்லேருந்து எடுத்தாவே ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நிற்கிற ஃபீல் இருக்கும். மறக்காமல் அங்கே வந்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு பார்த்து ட்ரை பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் அப்படியே முன்னாடி போக போக தேயிலையெல்லாம் வந்து நல்லா க்ரீனரிஷாக தெரிய ஆரம்பிச்சது. அது பார்க்குறக்கே நல்லா இருந்துச்சு. நீங்கள் இந்த இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். மறக்காமல் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு நடந்த வடிகள் மிதிகள் போன்ற அனைத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஒரு இடத்துக்கு நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனோடு போய் அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே பார்க்க முடியாமல் நமக்கு காமெடி நடந்த விஷயங்களையும் நீங்கள் சொல்லலாம். நீங்கள் சொல்லும்போது தான் நானும் அடுத்து எனக்கு என்னோடய ட்ராவலில் எனக்கு அது மீண்டும் மீண்டும் உதவும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அடுத்தடுத்து நான் ட்ராவல் பண்ணும்போது எனக்கு வர பிரச்சனைகளில் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நான் கொஞ்சம் வழிவிட வச்சுருவேன் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ஆர்வமாக இருந்தேன். ஓகே மக்களே, இந்த அழகிய மாலை பொழுதோட இந்த விலாகை நான் எட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்டில் மீட் பண்ணுறேன். மோர் ட்ராவல் அப்டேட்ஸுக்கு நமக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. எஃப்டிஏ பிளாக்ஸ்ன்னு இருக்கும். இதே மாதிரி ட்ராவல் கண்டென்ட் ஃபுல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம எஃப்டிஏ பிளாக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மோர் ட்ராவல் அப்டேட்ஸுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பண்ண போகிற லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் தான் என்னென்னு மோட்டிவேட் பண்ணி அடுத்தடுத்த களத்துக்கு என்னையை கொண்டு போகும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். சரிங்க, அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்ல மீட் பண்ணலாம். டாட்டா, பை பை. டீம் நம்பருக்கு என் மேலே நம்பிக்கை இல்லை, இவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. செக் பண்ண தெரியலங்க. இங்கே வந்தோம், இந்த ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாரு. பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இந்த பைக்கெல்லாம் தான் நம்ம கூட ரைட் பண்ணுவாங்க.